அதான் அவரு சொன்னாரு. சார் எங்களுக்கு சமைக்கவும் தெரியும், சமாளிக்கவும் தெரியும். அவர் அங்க இருந்து எதிரணியில் இருக்கிற மரியாதைக்குரிய மஞ்சுநாதன் வந்து என்ன சொன்னாரு, குழந்தையை இப்படி தூக்கறதுக்கு நாங்க கஷ்டப்படுறோமா சார்? சென்னையில ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வீட்ல இருங்க சார். எத்தனையோ கை குழந்தையை பெத்தெடுத்திருக்கிற அரை குழந்தைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அந்த கை குழந்தையை கூட முன்னாடி தொட்டில் கட்டி போட்டுட்டு உங்களுக்கு ஆன்லைன் ஃபுட் டெலிவரிக்கு எத்தனை குடும்ப பெண்கள் வந்து நிக்கிறாங்கன்னு நினைச்சு பாருங்க சார். அப்ப குழந்தையை தூக்கறதுக்கு நாங்க சும்மா நினைச்சோமா? இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல உள்ள திறமைசாலிகள் கூட, நல்லவர்கள் கூட அங்கீகாரம் எப்ப கிடைக்குதுன்னா எங்களுடைய இந்த கால வாழ்க்கையில தான் சார் கிடைக்குது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்திய அரசினால பத்மஸ்ரீ விருது பெற்று இயற்கை விவசாயத்தையே தன் குலத்தொழிலாக செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி மத்திய அரசினுடைய விருது மட்டுமல்லாமல் மாநில அரசினுடைய பெரியார் விருதையும் பெற்று சமீப காலத்துல இறைவனுடைய திருவடிக்கு போன பாப்பம்மாள் என்ற கோவையை சார்ந்த பெண்மணியும் உங்க கால பெண்மணி தான். ஆனா இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து அவர்களை பாராட்டியது எங்களுடைய காலம். அப்படின்னா எங்களுடைய காலம் திறமைசாலிகளை கொண்டாடுகிறது, எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருக்கக்கூடிய திரைப்படங்கள் சரியா தப்பான்னு அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணார்ல, என்ன இன்னைக்கு உள்ள திரைப்படத்துல தப்பு கண்டுபிடிச்சீங்க? உங்க காலத்துல இருந்த ஒரு திரைப்படம், ஒரு கவிஞன் அழகா சொன்னா, எல்லையையும் கொள்ளையையும் காக்க வேண்டுமானால் கொள்ளையை காப்பதற்கு ஒரு விவசாயி வேண்டும், எல்லையை காப்பதற்கு ஒரு ராணுவ வீரன் வேண்டும் என்று ஒரு புது கவிஞன் சொன்னது போல இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த ராணுவத்தினுடைய மிகப்பெரிய விருதை பெற்றிருக்கக்கூடிய முகுந்த் வரதராஜன் என்ற ஒரு மாமனிதனை திரைப்படமாக எடுத்து மிகப்பெரிய அளவு சமூகத்தில் ஒரு ராணுவ வீரர் எப்படி இருக்க வேண்டும் என்று கொண்டு சேர்த்தது இன்னைக்கு வாழக்கூடிய திரைப்பட துறைதான் என்றால் திரைப்பட துறையும் நன்றாக தான் சென்று கொண்டிருக்கிறது. எல்லா விதத்திலையும் நாங்கள்